பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சாலும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. யார் விட மாட்டேங்கிறா? சுத்தில இருக்கிறவங்க தான் நமக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலயும் சரி, நம்ம படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஊழிய செய்யற இடத்துல ஏதாவது காரணம் இல்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. யாரால வருது? சில சமயம் நம்ம தெரிஞ்சவங்க, பழகினவங்க, நன்மை பெற்றவங்களே இப்படி பண்ணிடுறாங்க. அது நம்ம ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சிலர் மேல கோவமா வருது, எரிச்சலா வருது. ஏதாவது பண்ணிடணும்னு தோணுது, அப்படிலாம் வருது இல்ல. அதான் வாழ்க்கை. இந்த மாதிரி பாதையில நம்ம நடந்து போகும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்ன செய்யணுமா? ரோமர் 12:21 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ ஜெயிக்கணும், இந்த பிரச்சனையில ஜெயிக்கணும். உனக்கு தீமை செய்யறாங்கல்ல, பதில் தீமை செய்யணும்னு நினைக்கிற தோணுதில்ல, பழி வாங்கணும், அவங்களுக்கு அப்படி நடந்துடணும், பல்ல கடிக்கிறாங்கல்ல, அப்படி இல்ல. நீ அவளை நன்மை செய்து அதை ஜெயிக்கணும். தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்யறதா? அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆண்டவர் சொன்னா, நீங்க தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்க. நன்மை செய்து ஜெயிங்க. உங்களுக்கு யார் தீமை செய்யறாங்க? வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியில வீட்டுக்குள்ள இருந்தே நிம்மதி கெடுப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடம், ஊழிய செய்யற இடம், வசிக்கிற இடம், எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. உங்களுக்கு தீமை செய்யற மக்களுக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தரை ஏற்படுத்தி தருவார். அவள் உண்மையா நேசித்த நன்மை செய்யுங்க. அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அது ஒரு பெரிய சந்தோஷங்க. இன்னைக்கு